அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியின் சேனல். இப்போ வந்து ஐபிஎல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் இப்போ குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லி தல அஜித் அவர்கள் படமும் இப்போ ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணால் கட்ஸ் வேணும். படத்து மேலே இருக்க நம்பிக்கையில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு மினிமம் பட்ஜெட் படமாக வந்து இப்போ நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்று நல்லபடியாக ஓடிட்டு இருக்க படம் தான் இன்றைக்கி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அந்த படம் தான் 10 ஹவர்ஸ். இந்த படத்தில் வந்து சிபிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஒரு நாய்கள் ஜாக்கிரதை அப்படி ஒரு படம் வந்து சிறப்பாக பண்ணியிருப்பாரு. அதுக்கடுத்து இந்த படத்தில் ரொம்ப கவனம் இருக்கிறாரு. இந்த படம் வந்து ட்ரைலர்லேயே ரொம்பவும் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஏன்னா ஒரு 10 ஹவர்ஸ்க்குள்ளே நடக்கிற ஒரு கதைக்களம். அது இல்லாமல் மிஸ்ட்ரி, க்ரைம், இன்வெஸ்டிகேஷன், த்ரில்லர்னு சொல்லி மலையாள படங்கள் அப்புறம் ஹாலிவுட் படங்கள்லாம் எப்படி எடுப்பாங்களோ அந்த வகையில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி ஓரளவு வெற்றி பெற்றிருக்கிற அறிமுக இயக்குனர் இளையராஜா கலியபெருமாள். ஒரு அறிமுக இயக்குனர்னே சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பான ஒரு படமாக தந்திருக்காரு. இந்த மாதிரி டீட்டெயிலிங்கான விஷயங்கள்லாம் இந்த ரிவ்யூவில் இருக்குது. அதனால் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற கால் எடுக்கிறத பற்றி நான் ரிவ்யூவோட எண்டில் சொல்கிறேன். அதனால் ரிவ்யூ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் வந்து சிபிராஜ், அப்புறம் ஆடுகளம் முருகதாஸ், அதுக்கப்புறமா கஜராஜ், அப்புறம் தங்கதுரை, திலீபன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. மியூசிக் வந்து சுந்தரமூர்த்தி பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிமுக இயக்குனர் இளையராஜா கலியபெருமாள் தான் பண்ணியிருக்காரு. வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட கதை என்னன்னா, சேலம் மாத்தூரில் வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கவர் தான் சிபிராஜ். அவர் வந்து ஒரு ஒரு ஸ்டேஷனில் வந்து ஒரு கேஸ் வருது. அது என்னன்னா ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் கேஸு. அந்த மிஸ்ஸிங் கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறதுக்கு போய்கிட்டு இருக்கும்போது வழியில் வந்து அவருக்கு ஒரு இந்த வாக்கி டாக்கியில் வந்து இன்ஃபர்மேஷன் வருது. ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ இவர் வந்து இந்த கேஸுக்கு நடுவில் அந்த கேஸையும் 2 கேஸையும் எடுத்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்குறாரு. அவர் களத்தில் இறங்க போய் அப்போ இந்த 2 கேஸுக்கும் ஒரு முடிச்சு இருக்குது. அது என்னென்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகுறது. ஒரு இன்ஸ்பெக்டர் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறமா நடக்கிற எதிர்பாராத திடுக்கின சம்பவங்கள்லாம் நடைபெறுது. அவருக்கு ஏற்ற சவால் அமைகிற அவரோட லைஃப் சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவில் சிபிராஜுக்கு, இன்ஸ்பெக்டராக இருக்க சிபிராஜுக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவில் சம்பவங்கள்லாம் நடக்குது. அந்த ஒரு காணாமல் போன பொண்ணோட கதி என்னாச்சு, இந்த அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்ன பொண்ணோட இன்ஃபர்மேஷன் பற்றி என்னாச்சு, 2 கேஸும் என்னாச்சு கடைசியிலன்றது எதிர்பாராத ட்விஸ்டோட முடிகிற பல டேர்ன்ஸ்லாம் நிறைஞ்சு முடிகிற கிளைமேக்ஸோட முடிகிறது தான் பேலன்ஸாக அமைச்ச கதை. வாங்க இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு அது நம்ம கண்டிப்பாக வந்து வாவ் சொல்ல வைக்கும். ஏன்னா நம்ம ஒரு கொலை பண்ணவங்க இவங்க தான் நம்ம நினச்சிக்கிட்டே போகும்போது கடைசியில் அது வேறு ஒருத்தவங்களாக இருக்கும். அதுதான் அந்த க்ரைம் படங்களுக்கே உண்டான சிறப்பு. அது இந்த படத்துலையும் அந்த மேஜிக் நிகழ்ந்திருக்குன்னே சொல்லலாம். படம் வந்து எந்த இடத்துலையும் போர் அடிக்காத அளவுக்கு செகண்ட் ஹாஃப்லாம் இன்னும் விறுவிறுப்பாக சீட்டேஜ் த்ரில்லர்னு சொல்லக்கூடிய அளவில் பரபரப்பாகவே கொண்டு போய் முடிச்சிருக்காரு இயக்குனர் இளையராஜா கலியபெருமாள். நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படத்தில் சிபிராஜ் அவரோட நடிப்பு வந்து சிறப்பாகவே இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நாய்கள் ஜாக்கிரதை படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் நடிப்புக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது அவருக்கு. அது உணர்ந்து நல்ல மெச்சூரிட்டியாகவே நல்லா பண்ணியிருக்காரு. அவர் போலீஸ் அதிகாரிக்கான அந்த இன்ஸ்பெக்டருக்கான மிடுக்கோட இருக்கிறது, அந்த ஆரம்ப காட்சிகளில் அந்த ஃபைட் சீனை அவர் கொடுக்கப்பட்ட பில்டப் ஈக்குவலாக அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு. சில காட்சிகளில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரே முகபாவனையாக இருக்குது. அது கொஞ்சம் மாற்றிருக்கலாம். ஏன்னா படத்தில் ஒரு ரஃப்பான ஒரு கேரக்டர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அது நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் முகபாவனைகளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாருன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அவரோட கரியரில் நாய்கள் ஜாக்கிரதை மாதிரி இதுவும் ஒரு பெஸ்ட்டான படம் கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். அவருக்கு சிறப்பான படம் அமைஞ்சிருக்கு. கம்பேக் மூவின்னு கூட சொல்லலாம். அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து சில குறிப்பிட்ட நடிகர்கள் மட்டும்தான் அறிமுகமானவர்கள். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆடுகளம் முருகதாஸ் அவர் நல்ல கேரக்டர் அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் படத்தில் வந்து இது தங்கதுரை பழைய ஜோக் தாங்க தங்கதுரையும் பண்ணியிருக்காரு. சின்ன ரோல் தான். அது காமெடிக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பெரிய அளவில் ஈடுபடல. படத்தில் முக்கியமான கேரக்டரில் கஜராஜ் அவர் தான் படத்தில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் மாதிரி இவருக்கு சப்போர்ட் பண்ணுற கேரக்டரில் வரார். சிபிராஜ் படம் ஃபுல்லாகவே வராரு. அவரோட கேரக்டர் நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். அது இல்லாமல் படத்தில் திலீபன் வந்து கிட்டத்தட்ட வில்லன்ல அந்த கிரே ஷேட் உள்ள கேரக்டர் அது இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு இன்னும் டெப்த்தாகவே எழுதியிருக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. படம் வந்து எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் சிறப்பாகவே போய் கொண்டு போயிருக்காங்க. அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. அந்தளவு சிறப்பான ஸ்க்ரீன் ப்ளே. எப்படி வந்து மலையாள படங்கள்லாம் வந்து நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்குமோ, மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்லாம் நம்ம ஒரு ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டு கொண்டு போவாங்களா, அதெல்லாம் சில சீன்ஸ்லாம் வச்சு ஃபேக்டர்லாம் வச்சு படத்தை நல்லாவே கொண்டு போய்ட்டு இயக்குனருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லையான்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்குது. பட் அதில் கொஞ்சம் மேக்கிங்கில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் சொல்லக்கூடிய அளவில் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் தான் ஒரு ட்விஸ்ட்டை நல்லாவே ரிவீல் பண்ணுறாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. மொத்தத்தை பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தி கொடுக்கும். எந்த இடத்துல ஏமாத்துறது கண்டிப்பாக
ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு படம் தான். மியூசிக் வந்து சுந்தரமூர்த்தி நல்லாவே பண்ணியிருக்காரு. சாம் சிஎஸ் மாதிரியே அந்த ஒரு பிஜிஎம்லாம் வந்து மிரட்டியிருக்காருன்னு சொல்லலாம். படத்துக்கு அது நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு அமைஞ்சதுன்னு சொல்லலாம். படத்தில் வந்து எல்லாருமே அவங்க கேரக்டர் ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டேஜிங் பண்ணிக்கலாம்னு சின்ன குறை தான். மற்றபடி கேமராமேனுக்கு இதில் நல்ல ஒரு வைட் ஆங்கிள் ஷாட்ஸு 360 டிகிரி ஷாட்ஸ்லாம் நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. கொடுத்த பட்ஜெட்டில் அவர் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த இடத்துலையும் வந்து லேக் இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காரு. எடிட்டருக்கும் நமக்கு கொஞ்சம் நல்ல ஒரு வேலை வாங்கியிருக்காங்க. எடிட்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு, வேலையை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. கேமராமேன், எடிட்டருக்கு நம்ம கண்டிப்பாக கிரெடிட் கொடுக்கலாம். சிறப்பான ஒரு நல்ல ஒரு இதுதான் விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பாராட்டுகள். படம் ஆக மைனஸே இல்லையானா சில விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அது என்னன்னா, படத்தில் வந்து ஸ்டேஜிங் அண்ட் மேக்கிங் வந்து இன்னும் ஸ்க்ரீன் பிளே இன்னும் நல்லா எழுதிருக்கலாம். ஆன் பேப்பரா வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு கதை தான். நல்ல ஒரு ஒரு ஒன் லைன் ஸ்டோரி லைன் தான். அது செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த ரிவீல் ஆகும். அது என்ன ஒன் லைன்ன்றது பிரைவேட் பஸ் பற்றியான ஒரு ஒன் லைன் தான் அது. அது நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு 10 ஹவர்ஸ்க்குள்ள உள்ள பரபரப்பை பற்றிக்கிற மாதிரியான கதைகளும், அதுலேயும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இன்வெஸ்டிகேஷன்லாம் ஏதோ சாதாரணமாக பண்ண மாதிரி இருக்குது. சில மலையாள படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த இன்வெஸ்டிகேஷன் போகும்போதே ஒரு பரபரப்பாக இருக்கும். அந்த ஏரியாவே போலீஸ் ஸ்டேஷன் அதிர அளவுக்கு இன்சிடென்ட்லாம் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே பாம்பு போடுற மாதிரி, ஏதாவது பெட்ரோல் பம்ப் போடுற மாதிரி ஒரு சீன் வரும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சரியாக அதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சில இன்னும் இன்கம்ப்ளீட் சீன்லாம் இருக்குது. சில சீன்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா அப்டேட் மார்க் பண்ணியிருக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவில் சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்குது. அது இல்லாமல் படத்தில் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து சிபி ராஜ் மட்டுமே திங்க் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி அவர் சப்போர்ட்டிங் ஆஃபீஸர்லாம் அந்த அளவுக்கு பவராக இருக்க மாதிரி காமிக்கல. அது இல்லாமல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃபோர்ஸ் அனுப்பி இது பண்ணுற மாதிரிலாம் சீன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சிருந்து இன்னும் கொஞ்சம் உண்மைத்தன்மையை நல்லாவே பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் இன்வெஸ்டிகேஷன் நல்லா பண்ணியிருந்தா இன்னும் படம் வேறு லெவலாக பற்றிக்கிட்டு போயிருக்கும். இப்போதைக்கு இந்த படம் நல்லா தான் வந்திருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குன்னா, படத்தில் ஒரு சில வன்முறை சீன் தான் இருக்குது. கண்டிப்பாக இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். ஸோ 16 வயசு மேலே இருக்கவங்க பாருங்கன்னு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவில் எந்த ஒரு ஒரு வயலன்ஸ் சீனும் இல்லை. ஒரு சில சின்ன சீன் தான் இருக்குது. அது பெரிய அளவில் பாதிப்பு அளவுக்குலாம் இருக்காது. ஸோ அப்படி அதையும் மீறி பார்க்கணுன்னு சின்ன பசங்க கூட்டு போகலாமா? ஆனால் கால் வந்து நீங்களே எடுத்துங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு தரமான மலையாள படங்களுக்கு இணையான ஒரு நல்ல தரமான மிஸ்ட்ரி த்ரில்லர். சமீபத்தில் வந்த இந்த வருஷம் 2025 வந்த மிஸ்ட்ரி த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரில் இந்த படமும் ஒரு சிறந்த படம்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஓடிடிலையும் கொண்டாட படம். இப்போ தேட்டர்களில் ரிலீஸ் ஆகி நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வந்து நல்ல வசூல்லையும் அள்ளி குவிக்குது. மீடியம் பட்ஜெட் படம் தான். கொடுத்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட் இந்த படம். ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸுகளை தெரியப்படுத்துங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு திரை விமர்சனம் அல்லது முன்னாடி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.